ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் பிகேஎல் 12 தான், தமிழ் தலைவாஸ் தான், சஞ்சீவ் பலியன் தான். எஸ், இன்டர்வியூ பார்ட் 2 பேசிடலாமா? ரைட், பார்ட் 1 ஆல்ரெடி போட்டோம், நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க. பார்க்காதவங்க போய் டக்குன்னு பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள். உடனே நிறைய பேர் உடனே போட்டுங்க பார்ட் 2, கமான் அர்ஜென்ட் ஜல்தி கோரோ அப்படின்னு ஏகப்பட்ட பேர் கேட்டீங்க. நல்லா இருந்தது நீங்கள் கேட்டதெல்லாம் ரெஸ்பான்ஸு. பட் இருந்தாலும் டைம் வேணும் இல்லையா, எனக்கு ரெடி பண்ணேன். இப்போ ரெடி பண்ணிட்டேன். இது எல்லாமே அவங்க சொன்னதை அப்படியே தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுறேன். என்னோடய கருத்து இதில் எதுவுமே கிடையாது. இதெல்லாம் ஒரு கண்டென்ட்னு நினைக்கிறோம், இங்கேருந்து அப்படியே போயிடலாம். அப்புறம் வந்து புலம்பக்கூடாது, ஏன் இதெல்லாம் என்ன ஏதுன்ட்டுன்னு. ஸோ யார் யார் கேட்டாங்களோ அவங்களுக்கும் கபடி மேலே ரியல் ஆர்வம், தமிழ் தலைவாசோட ரியல் ஃபேன்ஸுக்காக உள்ள இந்த வீடியோ. ரைட், சஞ்சீவ் பலியானோட பார்ட் 2 என்ன சொன்னார்னு பார்த்துருவோம். ஆங்கர் கேட்டார், மிட் சீசன், அதாவது 11 மேட்சுக்கு அப்புறம் தமிழ் தலைவாஸ் எந்த இடத்துல இருக்கும்னு நினைக்கிற நீ அப்படின்னு. அதாவது மிடில் ஆஃப் த சீசன் வேர் யூ வில் ஸ்டாண்ட் நான் கேட்குறாரு. அவர் சொன்னார், देखो हर टीम की इच्छा होगी कि वो ऊपर दो में रहे, 12 के 12 कोच चाहते हैं कि वो ऊपर रहे. ये तो समय ही बताएगा कौन कहाँ रहता है. ஹிந்தியில் ஃபஸ்ட்டு இது மட்டும் ஹிந்தியில் சொல்லிடுறேன். நிறைய பேர் சொன்னாங்க ஹிந்தியில் சொல்லிட்டு தமிழில் சொல்லிடுறேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லா டீமோட கோச்சும் டாப் 2ல் இருக்க தான் ஆசைப்படுவாங்க. 12 டீம் கோச்சு, 12 டீமோட கோச்சும் நம்ம தான் டாப் 2ல் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அது நாங்களும் அப்படி தான் ஆசைப்பட்றோம். பட்டு சமயம் பார்த்தாங்கன்னா டைம் தான் சொல்லும் எப்படி விளையாடுறோம் என்னான்னு. டைம் வில் டெல்லஸ், பார்ப்போம் 11 மேட்சுக்கு அப்புறம் எங்கே இருக்கிறோன்னு இந்த டிப்ளமேட்டிக்காக சொன்னார். ரைட், அப்புறம் கேட்டார், கேப்டன் யாராக்க போகிறீங்க? அர்ஜுன் தேஷ்வால் வந்து ஜெய்ப்பூர் கேப்டன் இருக்கார். பவன் வந்து தெலுங்கு கேப்டன் மட்டும் இல்லை, இந்தியாவுக்கே வேறு கேப்டனாக இருந்தவர். சாகர் ஆத்தி 3 சீசனாக தமிழ் தலைவாஸ் கேப்டனு. யார் எடுக்க போகிறீங்க, கொஞ்சம் சொல்லுங்கள் அது மாதிரி கேட்டார். சொன்னார், 45 நாள் கேம்ப் நடக்க போது, எல்லா பிளேயரும் இருப்பாங்க. அதில் மேனேஜர் இருப்பார், ஓனர் இருப்பார், சிஇஓ இருப்பார், கோச்சு, அசிஸ்டன்ட் கோச்சு, நாங்கள் எல்லோரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி தான் முடிவு பண்ணுவோம். யார் சரியாக டீமை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு யோசிச்சு அவரை தான் நாங்கள் கேப்டன் ஆகுவோம்னு கிளியர் கட்டாக சொல்லிட்டார். போன சீசன் ஸ்டார்டிங்கில் நான் 2 கேப்டன் 2 வைஸ் கேப்டன்லாம் ஆப்ஷன் அப்பயே சொல்லிட்டாங்க, ஒன்றும் வேலைக்கு ஆகலை. ஸோ அந்த மாதிரி இப்போ பண்ண மாட்டாங்க. பார்ப்போம், ப்ராக்டிஸ்லாம் நடக்கும்போது தே வில் டிசைட். ஃபிட்னஸ் வேறு பார்க்கணும், அவங்க யார் 22 மேட்ச் விளையாட முடியும்னு அது வேறு இருக்குது. ரைட், அப்புறம் டிஃபென்ஸை பற்றி கேட்டார். உங்கள் கார்னர் வெரி ஸ்ட்ராங்கு, அதை சாகர் அண்ட் நிதிஷ்குமார் கம்பேரிட்டிவ்லி அது கூட கம்பேர் பண்ணும்போது கவர் கொஞ்சம் வீக்காக இருக்கிற மாதிரி தெரியுது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டார். ஸோ 45 நாள் கேம்பில் எங்கள் 4 ரைடர் இருக்காங்க எங்கிட்ட, வெரி குட் ரைடர். அதான் மோயின் ஷஃபாகி, நரேந்தர், அர்ஜுன் அண்ட் பவன். ப்ராக்டிஸில் இந்த 4 ரைடரை டேக்கிள் பண்ணி அவங்கள கேட்ச் பண்ணாலே எல்லா எதிர வர எல்லா ரைடரையும் அவங்களால அவுட் பண்ண முடியும். இதை தான் நம்ம வந்து சொல்லிகிட்டே இருக்கேன். இவங்க மேட்டில் விளையாடுறது இல்லாமல் ப்ராக்டிஸில் இவங்கள டேக்கிள் பண்ணாலே நம்ம யார் எதிர வந்தாலும் டேக்கிள் பண்ணிடலான்னு. ஸோ அதை தான் அவரே சொன்னார். இவங்கள ப்ராக்டிஸில் டேக்கிள் பண்ணும்போது அதே நேரத்தில் நாங்களும் பார்ப்போம், எது கரெக்டு, எது ராங்கு, எது ரைட் மூவ், கரெக்ட் மூவ் எப்படி பண்ணுறாங்கன்னு அவங்க வீக்னஸ் ஐடென்டிஃபை பண்ணி, அது கோச்சோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த வீக்னஸ் ஐடென்டிஃபை பண்ணி அதை கரெக்ட் பண்ண வேண்டியது. எங்கள் அசிஸ்டன்ட் கோச் சுரேஷ்குமாரே ஒரு ரைட் கவர், அவருக்கு நல்ல நாலேஜ் உண்டு இதை பற்றி, கவர் டிஃபென்ஸ் பற்றிலாம். ஸோ அவர் தான் மோஸ்ட்லி அதை கண்ட்ரோல் பண்ணுவார், கரெக்ட் பண்ணுவார். என்னோடய வேலை ரைடரை கண்ட்ரோல் பண்ணி, நானே ஒரு ரைடர் தான். ரைடரை வேலை நான் பார்த்துப்பேன். ரைடரோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் எல்லாம் கவனிக்க வேண்டிய என்னோடய வேலை. நாங்கள் 2 கோச்சு சேர்ந்து தான் அஃபென்ஸ் அண்ட் டிஃபென்ஸை இம்ப்ரூவ் பண்ணுவோம், மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணுவோன்னாரு. நல்ல தெளிவான பதில். அப்புறம் ஒரு கேள்வி கேட்டார். போன சீசனில் ஒரு ட்ரெண்டு பார்த்தோம், எக்ஸ்பீரியன்ஸை ரொம்ப வருஷமாக இருக்கிற கோச்செல்லாம் நகர்த்தி விட்டு எல்லாமே புது கோச்சுக்காக போயிட்டுருக்காங்களே, உங்களுக்கு புது ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு தமிழ் தலைவாசில், நிறைய பேர் கிடைக்கல. ஆஸ் அ கோச்சாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பிகேஎல் 1லேருந்து பிகேஎல் 11 வரைக்கும் என்ன நடந்தது, என்னென்ன சேஞ்சஸ்ஸு, பழைய கோச்சுக்கு இனிமேல் சான்ஸே இல்லையா பிகேஎல்ல, அந்த மாதிரி அவர் ஆதங்கமாக கேட்டார். அவர் ஆங்கரு சொன்னார் பதில், இது பாருங்கள், கோச் யாரை வேணால் இருந்துட்டு போட்டோம், டீம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். டீம் சம்டைம்ஸ் வந்து சரியாக விளையாடலன்னா கோச் மட்டுமே கல்த்தி நெய்யினார், கோச் மட்டுமே மிஸ்டேக் கிடையாது. அது உதாரணத்துக்கு சொல்லணுன்னா என்னையே எடுத்துங்கன்னார். பிகேஎல் 8ல் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர் வந்து நாங்கள் குவாலிஃபை ஆகலை, ஆனால் பிகேஎல் 9ல் சாம்பியன் ஆகிட்டோம். பிகேஎல் 10ல் செமிஃபைனல் வரைக்கும் நாங்கள் போனோம். ஸோ அதனால் பழைய கோச்சுக்கு வந்து டெக்னிக் நிறைய விஷயங்கள் தெரியும். அவர் ஒன்றும் டெக்னிக்லாம் மறந்துட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது. பழைய கோச்செல்லாம் பழைய கோச்சுக்கும் இன்னும் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் புது கோச்சுக்கும் நிறைய சான்சஸ் கொடுக்கணும் இல்லையா, ஃப்யூச்சர்லாம் அவங்க தானே. ஆனால் அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை, புது கோச்சஸ் வர்றதும் நல்லது தான் கேமுக்கு அப்படின்னாரு. அடுத்த கேள்வி, பெரிய பிக் கொஸ்டின், படா சவால் அப்படின்னாரு. ஆமாம், டீம்ஸ் அண்ட் ஃபேன்ஸுக்கு யோசிக்கிறாங்க, 132 மேட்ச் வந்து டூ லாங்காக, டோர்னமெண்ட் ரொம்ப பெருசாக போதா, ஷார்ட் பண்ணலாமான்னு யோசிக்கிறத நாங்கள் கேள்விப்பட்டோம் பிஹைண்ட் த டோர்ஸு. ஏன்னா இன் பிட்வீன் அந்த டோர்னமெண்ட் நடக்கும்போது வியூவர்ஷிப் கம்மியாச்சு நடுவில் மிடில். ஸோ 22 மேட்ச் ரொம்ப ஜாஸ்தியாக, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்கள் ப்ரிஃபரன்ஸ் என்ன, லம்பா சீசன் யா ஷார்ட் சீசன் கேட்டார். லாங் சீசன் இருக்கிறது பெட்டரா, சின்ன சீசனாக இருக்கிறது பெட்டரான்னு.
அவர் பதில் சொன்னார் நம்ம பலியான். நான் வந்து ரயில்வேல ஒர்க் பண்ணுறேன். என்னோட திங்கிங் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஷார்ட்டாக இருக்கிறது தான் எனக்கு நல்லது. ஏன்னா எனக்கு சேலரி கிடையாது. ரயில்வே லீவ் போட்டு தான் நான் இங்கே வந்து நடத்தணும். ஸோ என்ன மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டே கோச் பண்ணுறவங்க வந்து ஷார்ட் டோர்னமெண்ட் இருக்கிறது தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அவங்கவுங்க சாய்ஸை பொறுத்தது. இது என் கையில் கிடையாது. ஆர்கனைசர் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நம்ம பண்ண போகிறோம். பேசிக்கலி என்ன கேட்டிங்கன்னா, ஐ ப்ரிஃபர் ஷார்ட் டோர்னமெண்ட்டு. ஷார்ட் டோர்னமெண்ட்னா முதல்ல உங்களுக்கு ஞாபகம் கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஃபியூ சீசன் 2 குரூப்பாக இருந்தது. அந்த மாதிரி 6 பிரிக்க போகிறாங்களா என்னன்னு தெரியல. பார்ப்போம். அது போக போக தெரிஞ்சிடும். அதை தான் அவர் கேட்டார். அரச புரட்சியில் என் காலில் விழுந்தது, மேட்ச்சை கம்மி பண்ண போகிற மாதிரி தெரியுது அப்படின்னு ஆங்கர் கேட்டதுக்கு அவர் சொன்ன பதில். ஜாப் பண்ணுற கோச் எல்லாமே ஷார்ட்டஸ்ட் டோர்னமெண்ட்டை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னாரு. ரைட். அப்புறம் முக்கியமான கேள்வி கேட்டார். நீங்கள் ஏன் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வர மாட்டேங்கிறீங்க? உங்கள் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை நான் அப்லோட் பண்ணும்போதெல்லாம் கீழே ஃபேன்ஸ் எப்போதும் கேட்குறது, ஏன் சஞ்சீவ் பலியான் வரல, சஞ்சீவ் பலியான் வரல. அவங்களுக்கு பதில் சொல்லவே என்னால் முடியல. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஏன் நீங்கள் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸுக்கு வர்றதில்லைன்னு கேட்டார். அவர் சொன்னார், मेरे को भी कुछ कमियां हैं, என்கிட்டயும் சில வீக்னஸ் இருக்குது. मुझे झूठ बोलना नहीं आता. ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் நிறைய தடவை பொய் சொல்ல வேண்டியிருக்கும். எனக்கு பொய் சொல்ல தெரியாது அப்படின்றாரு. ஆமாம், எனக்கு பயமோ பேச தெரியாதோன்னு அர்த்தம் கிடையாது. அதை உண்மையை பேசணும். சம்டைம்ஸு பிளண்ட்டாக உண்மை பேசினா பிளேயருக்கு அஃபெக்ட் ஆகும், சில பேருக்கு பிடிக்காது. ஸோ அதனால தான் நான் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸுக்கு வர்றதில்லை. ஒரு மேட்ச் தோக்குறாங்கன்னா கோச் வெளிலேருந்து கரெக்டாக சொல்லி தான் அனுப்புகிறோம். உள்ளே போய் யாராவது சொதப்போனா அந்த பேரை நான் எடுக்க வேண்டியிருக்கும். அதை நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க. அதனாலேயே நான் ஒதுங்கிடுறேன். दूर रहता हूँ मैं. அதாவது ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ரொம்ப தூரம் இருக்கேன். ஹர் பாத் கா ஜவாப் சஹி नहीं होताன்னாரு. ஆமாம், ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் கேட்குற ஒவ்வொரு கேள்வியோட பதிலும் கரெக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. எனக்கு பிளேயர்ஸை ப்ளேம் பண்ண இஷ்டம் இல்லை. அங்கே வந்தால் உண்மை பேச வேண்டியிருக்கும். அதனால தான் நான் அவாய்ட் பண்ணுறேன் அப்படின்னாரு. அப்புறம் கேட்டார், அப்போது ஜிஸ் தின் மேட்ச் ஜீத்தேங்க தபா ஜானா சார் அப்படின்னாரு. அப்போ என்றைக்கு மேட்ச் ஜெயிக்கிறீங்களோ அன்றைக்கி வந்துடுங்க ப்ரெஸ் கான்ஃபரன்ஸுன்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னார். கண்டிப்பாக வரேன், இந்த வாட்டி கண்டிப்பாக ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸுக்கு வருவேன் அப்படின்னாரு. கேட்டார், புது ஃப்ரான்ச்சைஸு, புது ஃபேன்ஸு, என்ன மெசேஜ் சொல்ல விரும்புகிறீங்க ஃபேன்ஸுக்குன்னு. சரி, தமிழ் தலைவாஸ் ஃபேன்ஸ் வந்து எப்போதுமே சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்க டீமுக்கு. ரொம்ப தலைவாஸ் எங்களுக்கும் அதே சப்போர்ட் எதிர்பார்க்குறோம். அதே அன்பு ஒய் பியார் சாத்தே ஹம், அதே அன்பை எங்களுக்கும் காட்டணும். நாங்களும் ஃபேன்ஸோட எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி செய்ய மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவோன்னார். எடுத்தோடனே கப்பு ஜெயிச்சிருவோம் அப்படின்னு போன சீசனில் அது சச்சின் தெண்டுல்கர் நிறைய பேர் வந்து சொன்னாங்க. CR66 கப்பு நாங்கள் தான் அப்படி இப்படின்னு ஓவர் கான்ஃபிடென்ட்டாக சொல்லலை. ஃபேன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் தகுந்த மாதிரி நாங்கள் விளையாடுவோம். கண்டிப்பாக வில் ட்ரை டு டூ வெல் அப்படின்னாரு. அண்ட் வெரி குட் ஆன்சர். ரைட். அப்புறம் பர்தீப் நர்வாலுக்கு வந்துட்டார். கேட்டாங்க. ரைட். பர்தீப் நர்வால் பிகஸ்ட் ஸ்டார் ஆஃப் PKL ரிட்டையர் ஆகிட்டார். அன்சோல்ட் ஆகிற போயிட்டார் ஆப்ஷனில். அதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன சொல்லுங்கன்னு சொன்னார். எல்லா பிளேயருக்குமே தெரியும் நம்ம டைம் முடிஞ்சு போச்சுன்னு. எப்போ அவர் அன்சோல்ட் ஆனாரோ அப்போயே அவருக்கு தெரியும் அவர் டைம் முடிஞ்சு போச்சுன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டார் ரிட்டையர்மெண்ட் இமீடியட்லி. வெரி குட். வெரி ஃபியூ பீப்புள் தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. எல்லா பிளேயரும் அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. இஸ் அ வெரி குட் பிளேயர் பர்தீப் நர்வால். பிக் பிளேயர். ரெக்கார்டே அவர் பேசுது. ரெக்கார்ட் ஸ்பீக்ஸ். பார்த்தா அன்னை டுடேகா அன்னை டுடேகா ரெக்கார்டுனாரு. அதாவது போக போக இவரோட ரெக்கார்டெல்லாம் உடைக்க முடியுமா உடைக்க முடியாதான்னு கூட எனக்கு தெரியல. பட் இஸ் வெரி குட். எப்போ நம்ம அன்சோல்ட் ஆகிட்டோமோ நம்ம இனிமேல் தேவையில்லை பேருக்கு இவங்களுக்குலாம் அப்படின்னு உடனே ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. இதே மாதிரி தான் நான் ராகுல் சௌத்ரிக்கு சொன்னேன். போனோம் ஒரு PKL 10ல் ரிட்டையர் ஆகிடுப்பா, ஒன் டே முடிஞ்சுன்னு அவர் கேட்கல. விளையாடுவேன்னு அடுத்த சீசன் விளையாண்டார். பட் இவென்ச்சுவலி அடுத்த சீசனில் ரிட்டையர் ஆகிட்டார் அவர். ஸோ எந்த நேரத்தில் போகணுங்கிறது தெரியணும் அப்படிங்கிறாரு. அண்ட் என்ன கேட்டிங்கன்னா, பர்தீப் நர்வாலுக்கு ஏதாவது ஒரு டீம் எடுத்துருக்கணும். மிட் சீசனில் அவர் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுன்னு சொல்லி அவர் எடுத்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஒரு பிளேயருக்கு ஒரு நல்ல ஃபேர்வெல் கொடுக்கணுன்னா மேட்லேருந்து அவங்க வெளில போகிறது தான் நல்லாயிருக்கும். ரேதர் தென் அன்சோல்டு ஆகிட்டு அதனால ரிட்டையர் ஆகிறேன் போது பல ஸ்பெகுலேஷன்லாம் வரும். ஏதாவது ஒரு டீமை விட்டு சொல்லி எடுத்துருந்துருக்கணும். 4-5 மேட்ச் நீ விளையாடுவப்பா, 6வது மேட்ச் 7வது மேட்ச் மிட் சீசனில் ரிட்டையர் ஆகணும்னு சொல்லி அந்த மேட்லேருந்து அப்படியே போகிறது அது ஒரு பெரிய கெத்து. எல்லாருக்கும் அந்த வரப்பிரசாதம் கிடைக்காது அப்படின்னாரு. அண்ட் இப்போ நீங்கள் கிரிக்கெட் எடுத்துக்கலாம். சச்சின் டெண்டுல்கர் தான் பயங்கர ஃபண்டாஸ்டிக் ஃபேர்வெல் கிடச்சிது. தோனிக்கெலாம் கிடைக்கவே இல்லையே ஃபேர்வெல்லு. ஆமாம், அண்ட் அது அப்படி தான் அனௌன்ஸ் பண்ணது அந்த மாதிரி நேரத்தில். ஸோ ஏதாவது ஒரு டீம் அவரை எடுத்துருக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் ஆதங்கப்பட்டிருந்தார். அப்படி பார்த்தா தமிழ் தலைவாசை கூட எடுத்துருந்துருக்கலாம். பட் ஆல்ரெடி பவன், அர்ஜுன், நரேந்தர், மொய் 4 பேர் என்ன பண்ணுறது யோசிச்சுட்டு இருக்கோம். 5ஆவதாக இவரை வேற கூப்பிட்டு வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது. அதனால் மற்ற டீமுக்காக சொல்கிறாரு. அண்ட் அச்சா லக்தா கி மேட் சே கோய் ஜாய், மேட்லேருந்து ரிட்டையர் ஆக போகிறது தான் நல்லா இருக்கும்னாரு. இதுதான் அவர் முதல்ல கேள்வி கேட்டது. அப்டேட் பண்ணிட்டு உங்கள் கருத்து எது வந்தாலும் சொல்லுங்கள். பிறகு பார்த்தது பிறகு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.